உறக்கத்தில் இருந்தது போதும், உரிமையை மீட்க உடனே திரள்வோம். இன்னைக்கு வக்ஃப் வாரிய திருத்த மசோதா அப்படின்ற பேர்ல வக்ஃப் சொத்துக்களை அழிக்கக்கூடிய ஒரு மசோதா இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்தின் மூலியமா இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளங்களுமே அரிச்சு, இஸ்லாமியர்களுடைய ஒட்டுமொத்த அடையாளங்களையும் கொண்டு போய் அதானி, அம்பானி மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களில் ஒப்படைக்கிறதுக்காக ஒரு மோசமான சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சட்டத்துக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாருமே சட்டமன்றங்களிலும் நாடாளுமன்றங்களையும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இதை சட்ட ரீதியான எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது அடுத்த கட்டமா மக்களுடைய எதிர்ப்பா, மக்களுடைய குரலை பதிவு செய்ய வேண்டியது முக்கியம். எப்படி வேளாண் மசோதான்னு சொல்லி விவசாயிகளுக்கு எதிரான ஒரு மசோதா கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த விவசாயிகளை ஒன்று சேர்ந்து அந்த மசோதாவை எதிர்த்து பாஜக அந்த மசோதாவை வாபஸ் வாங்க வச்சாங்களோ, அந்த மசோதாவை எப்படி விரட்டி அடிச்சாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு இஸ்லாமியரோட அடையாளங்கள் அடிக்கக்கூடிய ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களுமே ஒன்றிணைந்து போராட வேண்டியது ரொம்பவே முக்கியம். அந்த அடிப்படையில் இப்போ ஜமாத்துல் உலமா சார்பில் தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்துக்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க. சென்னையில் அனைத்து பள்ளிவாசல்கள், அனைத்து ஜமாத்துகள், அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒன்று திரட்டி ஜமாத்துல் உலமா சார்பில் சென்னை எக்மூர்ல இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் கிட்ட 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு இந்த போராட்டத்துக்கான ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இதுல நம்ம ஒவ்வொருத்தருமே அவசியமா கலந்து கொண்டு நம்மளோட எதிர்ப்புகளை கண்டிப்பா பதிவு செய்யணும். எனக்கு வியாபாரம் இருக்கு, வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அலட்சியமா இருந்துடாம நம்மளுடைய அத்தியாவசியமான போராட்டம், இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய உரிமையை மீட்க வேண்டியது இப்போ ரொம்பவே முக்கியம். அதனால உரிமையை மீட்க ஒன்றிணைவோம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில்.